ஒவ்வொரு பாவமும் உடலுக்கு வெளியே நிகழ்கிறது. ஆனால் விபச்சாரம் செய்பவன் தன் சொந்த உடலுக்கே எதிராக பாவம் செய்கிறான். ஒவ்வொரு பாவமும் உடலுக்கு வெளியே நிகழ்கிறது. ஆனால் விபச்சார பாவம் உடலோடு சேர்ந்து செய்யப்படுகிறது. மேலும் உடல் தேவனுடைய ஆலயமாகும். பாவத்தின் மூலம் வெளியேற முயற்சிக்கிறதற்கு உனக்கு இந்த அளவு தைரியம் எங்கிருந்து வந்தது? இது ஒரு வலை, அதில் சிக்குவது நிச்சயம். உன் பாவங்களின் விளைவு என்னவாகும் என்று நீ ஒருபோதும் யோசித்தாயா? அதனால் நாம் பாவத்தை பயப்பட வேண்டும் மற்றும் அதிலிருந்து விலக வேண்டும். யோசேப்பு சொல்கிறான், நான் தேவனுக்கு எதிராக எப்படி பாவம் செய்ய முடியும்? பொட்டிபாரின் மனைவி பலமுறை கவர்ந்த போதும் அவன் பாவம் செய்யவில்லை. வீட்டில் யாரும் இல்லை. இருப்பினும் அவனில் தேவனுடைய ஆவி இருந்தது. அதனால் பார்வோனும் தேவனுடைய ஆவி உள்ளவரைப் போல யாரும் இல்லை என்று சொன்னான். இந்த ஆன்மீக மனிதன் தேவனுடைய ஆவியால் நிரம்பியிருந்தான். அவன் அந்த பெண்ணுக்கு ஒருபோதும் தன் உடலை ஒப்படைக்கவில்லை. பரிசுத்தமான தேவன் அவனை மிகவும் உயர்த்தினார். அவன் முழு எகிப்து நாட்டின் அதிகாரியாக ஆனான்.